சரணமையப்பா சரணமையப்பா. லைட்டு இதுலேயே பரவாயில்ல தெரியுது. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு வந்தோடனே வடை, பருப்பு வடை. இல்லை, முதல்ல அதானே வச்சுருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் சாப்பிட்டாச்சு. பாருங்க, இவங்க சாப்பிட்ருக்காங்க. சாப்பாடு எப்படி இருக்குது பாருங்க. இன்னைக்கு சாமி கும்பிட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. சனிக்கிழமை பாருங்க, திங்கக்கிழமை இருமுடி கட்டு. 108 சரணம் சொல்ல போகிறாங்க. அதுக்காக இனிங்க வச்சுட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, கருப்பு சாமி கீழே. இத்தனை நாள் இவ்வளவு வருஷம் இல்ல, ஒரு நாள் தான் கேப் இருக்கு. சனிக்கிழமை எப்பவுமே 108 சரணம் 108 சரணம். துளசி போட மாட்டாரு, அவர் மட்டும் சொல்லுவாரு. இன்னைக்கு துளசி போட்டு சொல்றீங்க. பிரதீப் வந்ததுனால துளசி போட்டு சொல்றாங்க, அர்ச்சனை பண்றாங்க. அதெல்லாம் வந்து கோயில்ல போடுவாங்க. இங்க வந்து சரணவாசம் மட்டுங்களா? பாட தெரிஞ்சவங்க பாடலாம். யாருக்கு பாட தெரியும்? எங்க சாமி பாடத்தான் பாட தெரியும். அந்த சாமிக்கு தான் 2-3 பாட்டு பாட தெரியும். எங்க பெரிய சாமிக்கு சரணம் மட்டும் தான் சொல்ல தெரியும், பாட்டு பாட தெரியாது. அதுக்கு ஒரு 100 சரணம் சொல்ல தெரியும். அது ஒரு 50 நாள் சொல்லுவாரு. எழுதி வச்சிருக்கீங்களா? அட்டை இருக்குது அதுக்குன்னு. சரி சரி, வாங்கி வந்து நீங்களும் வச்சுக்கலாம். இன்னைக்கு எப்பவுமே நைட்டில் இருக்கிறீங்கன்ட்டு தானே காட்ட வேண்டாமீங்க. இன்னைக்கு நல்லா ரெடியாகி தானே இருக்கிறீங்க கூடாது. சரி, நீங்கள் போய் என்ன சமையல் பண்ணியிருக்கிறீங்க நான் காட்டிட்டு வரேன். எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க, இவருக்கு மட்டும் இங்கே வேலையை பாருங்க. ஆமாங்க, லைட்டு இதுலேயே பரவாயில்ல தெரியுது. இங்கே பாருங்க, ஃபஸ்ட்டு வந்தோடனே வடை, பருப்பு வடை. இல்லை, முதல்ல அதானே வச்சுருந்தீங்க. இது சாம்பார். பார்த்துங்க, மெதுவாக சுற்றுற சாம்பாருங்க. ஆமாங்க, ஃபஸ்ட்டு இப்படி ஆறு மேலே நிற்கங்காட்டி தனியாட்ட இருக்குது. இது சாம்பாருங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய், முருங்கைக்காய் கேரட் பீன்ஸு, முள்ளங்கி, கத்திரிக்காய் எல்லாம் போட்டு கதம்ப சாம்பார். இங்கே பாருங்க, இது வந்து பீக்கிங்காய் பொரியலுங்க. இது வாழைக்காய் பொரியலுங்க. இது புளிக்குழம்பு பாருங்க, இது விதமாக இருக்குது. இது வந்து பாயாசங்க. இது அவர் சொல்றாருங்க, சொல்லிருங்க. இது என்னதுங்க? வடைங்க, பருப்பு வடைங்க. தயிருங்க. அப்பளம் மட்டும் சூடா பொரிச்சுக்கலாம். சாப்பிட்றதுக்கு வந்ததுக்கப்புறம் அப்பளம் பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறோம். சாமி விட்டதுக்கப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஓகேங்க. ஆமாம், இன்னைக்கு தான் வந்து இவ்வளோ விதவிதமாக பருப்பு பாயாசத்தோடு செஞ்சுருக்குறோம். வடையெல்லாம் செஞ்சு 2 வீட்லேயுமே இப்போ டெய்லியுமே செஞ்சோம்னா ஷேர் பண்ணிக்குவோம். இங்கே கீரை கீரை வருது, காய் சாம்பார்லாம் செஞ்சோம்னா மாற்றி ஷேர் பண்ணி வச்சுக்குவோம் 2 வீட்லேயும். இங்கே பாருங்க, ஆமாம், பூர்ணியக்காவோட. ஆமாங்க, அவங்க வந்து நம்ம வீடியோ பார்ப்பாங்க. நம்ம வந்தோம்னாவே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்பாங்க. பெரியமாவாமா? வாங்க போய் எல்லாரும் சாமி கும்பிடலாம். சரணமையப்பா 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 ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா 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 ஓம் சரணமையப்பா சரணமையப்பா ஓம் 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 சரணமையப்பா
ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா பாதமே ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சரணமையப்பா ஓம் சாமியே சரணமையப்பா 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 பகவானே சரணமையப்பா 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 பிரபுவே சரணமையப்பா பங்காளனே சரணமையப்பா தெய்வமே சரணமையப்பா ஈந்தனே மகனே தெய்வமே சரணமையப்பா பவரே சரணமையப்பா வாகனமே சரணமையப்பா தீர்த்தவரே சரணமையப்பா வந்தவரே. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்றக்கு உட்காந்தாச்சு. பயங்கரமா தடப்புல ரெடி பண்ணிட்டாங்க. ஆமாம் இங்க வந்து காட்டுங்க என்னன்னு வர்றேன். அப்பா ரெண்டு விதமான பொரியல், புளிக்குழம்பு, சாம்பார், அப்பளம், அப்பளம், பாயாசம், வடை. சூப்பரா இருந்தது வடை. ஆமாங்க. சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். தயிர் அது போக. ஆமாங்க. திருப்தியாக சாப்பிடுங்க, பொறுமையாக ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் சாப்பிட்டாச்சு. பாருங்க இவங்க சாப்பிட்ருக்காங்க. சாப்பாடு எப்படி இருக்குது? இந்த அக்காவுக்கு தான் நன்றிகள் போல. சூப்பராக இருந்தது. இல்லை இந்த அளவுக்கு வயிறு நம்ப பல வருஷம் கழிச்சு இப்போ தான் சாப்பிட்றேன். நான் வயிறே வெடிச்சிட மாட்டேங்குது. அது இந்த அக்காவை வச்சு தள்ளிட்டாங்க வடையை. 6 வடை 7 வடை வைக்கிறாங்க. எதை கேட்டாலும் சாப்பாடு நான் முடிக்க போகிற மறுபடியும் சாப்பாடு குண்டான தூக்கிட்டு ஓடிடுறாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம நாளைக்கு விருந்து இதே மாதிரி பண்ண முயற்சி பண்ணுறோம். நாளைக்கு இவங்க செஞ்ச டிஷ் இல்லாமல் நம்ம ஒரு வித்தியாசமான டிஷ் நாளைக்கு நைட்டுங்க. நைட்டு நம்ம வீட்டில் எது இட்லி தோசை சொல்கிறீங்களா? ஏங்க நீங்கள் இவ்வளோ விருந்து வச்சுட்டு எங்களை போய் இட்லி தோசை சொல்ல சொன்னீங்கன்னா
ஓ அதில் வெரைட்டி தக்காளி சாப்பாடு அந்த மாதிரி போடலாமா? ஆ ஆ ஆ ஓ சப்பாத்தி 2 பூரி உப்புமா அந்த மாதிரி. ஓகே 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 சூப்பர் டன். சாமியே சரணம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட் எடுத்தது. இன்றைக்கி ஒன்று தான் லாஸ்ட் நைட்டு. நாளைக்கு மலை கிளம்பிடுவோம். இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம வீட்டில் டிஃபன் ஐட்டங்கள் செய்ய சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி செஞ்சுருவோம். பாருங்கள் பூரா வலிச்சு விட்டாச்சு. நேற்று காய்கறி எல்லாம் வலிச்சு விட்டாச்சு. கோலம் போட்டு எல்லாம் வலிச்சு ரெடியாக இருக்குது. ஓகே இது ஒரு விலாகுங்க. இன்றைக்கி நைட்டு எந்த நடக்கிறதெல்லாம் விலாக் எடுத்து நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சாமியே சரணம் வைப்பா.